ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். என் கனவே உன்னை காதலிப்பது அப்படின்ற சீரிஸோட அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு வெளியே வந்து பார்க்குறாங்கல்ல, ஹீரோ கூட இங்கே வான் கூப்பிட்றாங்களே, அப்போ அவர் கையில் ஒரு கிரீடம் மாதிரி வச்சுருக்காரு. அதை வந்து ஹீரோயினோட தலையில் வைக்க வரும்போது ஹீரோயின் வந்துட்டு ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு அதை நல்லா பார்க்குறாங்க. அது வந்து அன்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளவரால் செய்யப்பட்டது. இதை வந்து தீஜுன் வந்து தன்னோட எம்பரஸ்க்கு கொடுக்கக்கூடியது. அதை பார்த்தோன்னே இவங்க வந்துட்டு அப்படியே ஷாக்காகி அவரை பார்க்க அவங்களும் அவங்க தலையில் வச்சு விட்றாங்க. உடனே ஹீரோயினுக்கு அம்பிட்டு சந்தோஷம். அப்போ வந்துட்டு அவங்க வந்து சரி வா நம்ம கேர்ள்ஸ் பார்ட்டியை பார்க்குறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஃபெஸ்டிவல், கேர்ள்ஸ் ஃபெஸ்டிவல். அதை வந்து இந்த ஊரில் இன்றைக்கி கொண்டாட போகிறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லைப்பா இங்கே போகலாம், அழகாக இருக்குது, இந்த பேர்ட்ஸ் எல்லாம் அழகாக இருக்குது, நம்ம இங்கே கொண்டாடலாமா அப்படின்னோடனே ஹீரோ ஒரு டைட்டான ஒரு ஹக்கை கொடுத்து தன்னோட மேஜிக் மூலயமா நடு வீதிக்கு வந்துடுறாங்க. அந்த வீதிக்கு வந்தோன்னு பார்த்திங்கன்னா அவரோட மேஜிக் பவர்ஸ் பார்த்திங்கன்னா இங்கேயும் இருக்குது. அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் இங்கேயும் விழுந்துட்டுருக்கு. அப்போ சுற்றி இருக்கவங்களாம் பார்க்குறாங்க. ஹீரோவும் ஹீரோயினை பார்க்குறாரு. ஹீரோயின் ஆனந்தமாக அதை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் பார்த்து சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டாரு. ஹீரோயின் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது பின்னாடி இருக்கவங்களாம் பேசுகிறாங்க, கடவுளுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாள் போல், அவர் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கார், அதுவும் ரொமான்டிக்காக இருக்கார், மேலேருந்து பூக்கள்லாம் விழுகுது, அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதை கேட்டோன்னே நேராக ஹீரோ கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னப்பா மேஜிக்கல் மிரரை வந்து செஞ்சு முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே, ஏன் கேட்குற அப்படின்னா, இல்லை கடவுள் சந்தோஷமாக இருந்தால் தான் இந்த பூக்கள் எல்லாம் தூவாங்கன்னு அவங்கெல்லாம் பேசிக்கிறாங்களே, அதனால தான் அப்படின்னோடனே, இல்லை நீ இன்றைக்கி எனக்கு இந்த கேண்டி செஞ்சு கொடுத்தல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீட் கேண்டி எடுத்து காட்டுறாரு, சுகர் கேண்டியை. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் இதுக்காயா இவ்வளோ ஆதர்ப்பம் அப்படின்ற மாதிரி, ஆர்ப்பாட்டம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. உடனே வந்துட்டு நான் வந்து இதெல்லாம் சாப்பிட்டதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்குன்னு ஒருத்தவங்க செஞ்சு கொடுத்தேன், அதனால தான் நான் அதை செஞ்சேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னா ஹீரோயின் கையை எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா அவர் கைக்குள்ளே தான் வச்சுருப்பார், இதே கையில் இருக்க ஸ்லீவுக்குள்ளே. அதுக்குள்ளே பார்த்துட்டு எங்கேயா ஒன்று கூட வேணாம், பத்தையுமா சாப்பிட்டேன், நீ ரொம்ப ஸ்வீட் டூத்தாக இருக்க அப்படின்னா, பத்து மட்டும் இல்லை மூவடத்தையும் சேர்த்து நான் தான் சாப்பிட்டேன் அப்படின்ற அவரோட அவங்களோட மூக்கை இப்படி தேய்ச்சி கொடுக்குறாரு. உடனே வந்துட்டு நீ நல்ல பையனாக இருக்கணுன்றதுக்காக நிறைய சந்தோஷங்களை நீ இழந்திருப்ப, ஆனால் இனிமேல் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் சந்தோஷமாக இருக்கலாம், நான் அவங்கள எவ்வளோ நல்லா ட்ரீட் பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரீட் பண்ணுறேன், எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் செய்ய தெரியும், எல்லாத்தையுமே நீங்கள் கேளுங்க நான் செஞ்சு தரேன் அப்படின்னா, நான் வந்து பிக் பண்ணியெல்லாம் சாப்பிட மாட்டேன், நீ எது செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவேன், ஏன்னா நீ என் மேலே அக்கறையாக தானே இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே இவங்க எட்டி அவரோட தலையை நல்லா கோதி விட்டுறாங்க. அவரும் அழகாக சிரிக்கிறாரு. அப்புறமா அங்கே இருக்க விளையாட்டு பொருட்களெல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா கொங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அதை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க ரைஸ் பவுடர் வச்சு. அதை வந்து அவர் பார்க்குறாரு. பார்த்தோன்னா அங்கே இருக்க கடைக்காரர் இதை வேணால் நீங்கள் வாங்கி கொடுங்க உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னோடனே அவர் அப்படியே பார்க்குறாரு. இதெல்லாம் கேர்ள்ஸ்க்கு பிடிச்சது தான் அப்படின்னோடனே இவர் அமைதியாக நிற்கிறாரு. ஹீரோயின் பார்த்துட்டு அதை வாங்கி கொடுக்குறாங்க. நீயா அப்படி சொல்லிட்டு அவர் கேட்குறாரு, பொண்ணா வாங்கி கொடுக்குது அப்படின்னு. அவர் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. ஹீரோயின் வந்துட்டு இது எடிபிள் தான், எடிபிள் கிடையாது, ஆனால் நீ விளையாடலாம், ரைஸ்னால தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி வில்லியும் ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டுருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து இன்னொரு ரைஸ் சுகர் கேண்டி இருக்குது, இந்த குச்சியில் செய்வாங்கள்ல, அது நிறைய செஞ்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு இவங்க ஒரு ட்ராகனையும் ஃபாக்ஸை மட்டும் வாங்கிக்கிறாங்க. அப்போ இவர் பார்த்துட்டு ஒன்று மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பும்போது பார்த்தீங்கன்னா வில்லி அவர் பார்த்துறாரு. பக்கத்துலேயே இருக்கணுன்றதுக்காக ஹீரோயினுக்கு ஒரு ஸ்பெல்லையும் போட்டு விட்டுறாரு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாஸ்க் கடைக்கு போகிறாங்க, மாஸ்க்கும் வாங்கி கொடுக்குறாங்க. இப்போ தான் நீங்கள் பார்க்குறதுக்கு எங்கள் இனத்தை சேர்ந்தவங்க மாதிரியே இருக்கீங்க அப்படின்றாங்க. அப்படியா, என்னை பார்த்தா எனக்கு சேர்ந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அன்றைக்கி இப்படி தானே நீ எனக்கு ஒரு மாஸ்க் வாங்கி கொடுத்தோன்னே என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் நினச்சேன், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்தது எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பற்றி சொல்கிறாங்க. அது இல்லாமல் எனக்கு மெமரி லாஸ் வேறு ஏற்பட்டுருச்சு அப்படின்னோடனே, ஆமாம் நீ மெமரி லாஸில் ஏதோ பேசினேன், ஆனாலுமே நம்மளுக்குள்ளே இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் சரியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் அந்த வில்லியும் போய் ஒரு பூனையோட மாஸ்க்கை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இடையில கட்டுறாங்க, இவர் நம்மளோட இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த மேஜிக்கல் மிரரை வந்து தன்னோட மேஜிக்கல் பவர்ஸால் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ வந்து கூட்டிகிட்டு போய் நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பாலம் மாதிரி இருக்குது, தொங்கும் பாலம், அந்த இடத்துல ஹீரோயினை உட்கார வச்சு இவரும் உட்காந்துட்ருக்காரு. இங்கே பாரு, இந்த இடத்துல வந்து இவன் வந்து அந்த சின்ன வயசில் நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி சிரிச்சிட்ருக்காங்க, இப்படி தான் நான் வந்து சின்ன வயசுலலாம் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு, இங்கேருந்து போகிற வரைக்கும் நீ ஆரணியாவாக உன்னோட வாழ்க்கையை வாழு, ஆனால் இங்கேருந்து வெளியே போகணும்னு உனக்கு ஒரே ஒரு வேலை தான், அது என்ன வேலைனா எனக்கு மனைவி ஆகிறதுக்காக நீ வெயிட் பண்ணுறது தான், நீ தான் என்னோட எம்பரஸ் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ஹீரோயின் அப்படியே ஷாக்காகி பார்க்கும்போது ஹீரோ வந்து இதெல்லாம் எனக்கு கனவு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயின். அதனால் ஹீரோ உடனே ஒரு டீப் கிஸ் எனக்கு கொடுத்துட்டு நான் இனிமேல் உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதா இல்லை, இங்கேருந்து போனோடனே நம்மளுக்கு கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அந்த கேர்ள்ஸ் எல்லாம் தன்னுடைய பாய்ஸை வந்து தனக்கு சொந்தமான பாய்ஸை தேர்ந்தெடுக்கக்கூடிய டைம் வந்துருச்சு. அந்த சமயத்தில் ஹீரோயின் வந்துட்டு வாங்க அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஹீரோவையும் கூப்பிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இவங்க 2 பேரும் மேலேருந்து பார்க்குற சீனெல்லாம் சூப்பராக இருக்குது. நேராக போய் பார்க்கலாம் சொல்லிட்டு போகும்போது அந்த மாஸ்க்கை போட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ பின்னாடியே நம்மளுடைய வில்லியும் துரத்திட்டே வராங்க. அந்த பொண்ணுங்க அங்கேருந்து எல்லாரையும் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தான் பளிச்சுன்னு இருப்பாரே, நல்ல காலத்துலேயே ஹைட்டு வெயிட்டு சும்மா சூப்பராக இருக்கும். அங்கே இருக்கவங்கலாம் பவுச்சு தூக்கி இவர் மேலே போட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செம்ம காண்டு, அவன் ஏன் ஆள்றா அப்படின்றாங்க. அப்புறம் அங்கே இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, இது வந்து அவங்கவுங்க சிங்கிளான பசங்களுக்கு கொடுக்குறது, நீ வெளியாள் போல அப்படின்னா ஆமாம் அப்படின்றாங்க. இதை எடுக்க முடியாது அப்படின்றாங்க. இவங்களும் பிடிச்சி பிச்சு இழுக்கிறாங்க. அவங்க மேலே இருக்க பவுச்சஸ் எல்லாம் எடுக்கவே முடியல. இப்போ ஹீரோ அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு, இவங்க ஸ்ட்ரகிள் ஆகுறத. அப்போ வந்துட்டு இவங்க ரொம்ப அழுகுற மாதிரி போனோடனே அவரே அவரோட மேஜிக் பவர் மூலயமா அந்த பவுச்சஸ் எல்லாம் எடுத்துடுறாரு. உடனே ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பி. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வில்லி வந்து ஹீரோயினை பிடிக்கிறதுக்கு வராங்க. ஹீரோ வந்து தடுத்துடுறாரு. அந்த சமயத்தில் அவங்க ஒரு பவுச்சை தூக்கி இவர் மேலே போடுறாங்களா, அதை இவர் பிடிச்சிடுறாரு. இவர் என்னமோ நினச்சி பிடிச்சிட்டு போய் பார்த்தா அது பவுச்சு, நீ என் பவுச்சை பிடிச்சிட்ட, நீ எனக்குரியவன் அப்படின்னு உடனே ஒரு ஷாக்காக அந்த பவுச்சை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவங்க அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. நம்ம வில்லி என்னமோ ஏதோ நினச்சிட்டு, ஏதோ நம்ம ஹீரோயினுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் ஹீரோயின் கையிலேயே வாங்கின எல்லாத்தையும் அவர்கிட்டே கொடுத்து நடு ரோட்லேயே இங்கேயே வெயிட் பண்ணுன்னு சொல்லி விட்டுட்டு ஓடி போயிடுறாரு. அந்த டைமில் இந்த பொண்ணுங்கள்லாம் கூட ஐயோ ஹீரோ ஓடிட்டான் பின்னாடியே துரத்திட்டே வராங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் என்னடா இது, என்னை இப்படி நடுத்தரில் விட்டு போயிட்டான் அப்படின்னு ஷாக் ஆகி நின்றுருக்க. வெளியே அங்கேருந்து போய்கிட்டு இருக்கதை ஹீரோ பார்த்து பிடிச்சிட்றாரு. என்ன என் கூடவே எனக்கு நைட்டு ஸ்பெண்ட் பண்ண போறியா அப்புறம் சொல்லி ஹீரோயினை வந்து ஹீரோ வந்து நக்கல் பண்ணுறாங்க வெளியே. அந்த சமயத்தில் அங்கே இருக்க ஒரு குழந்தை மேலே அந்த லைட்ஸ் எல்லாம் கட்டியிருப்பாங்களே அது தள்ளி விட இவர் ஹீரோ வந்து அதை காப்பாற்றிடுறாரு. ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு திட்டிகிட்டு இருக்காங்க, என்ன இவன் நினச்சிட்டு இருக்கான், நம்மளை வந்து ஒன்று பேசுகிறான் ஆனால் ஒன்று நடந்துக்கிறான், சே என்னடா வாழ்க்கை இது அப்புறம் சொல்லிட்டு இவங்க கடுப்பாயிட்டு இருக்கும்போது சாச்சா ஓடி வந்து இந்த மாதிரி ஷென் வந்து பிரச்சனை பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. சரி நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு செம்ம ஆர்ப்பாடு பண்ணிகிட்ருக்காரு. சரி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறாரு. சூப்பும் குடிக்க மாட்டேங்கிறாரு. அதாவது போதை குறையிறதுக்கான சூப்பையும் குடிக்க மாட்டேங்கிறாரு. அப்போ வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொன்னோடனே என்றைக்கு இப்படிலாம் பண்ண மாட்டானே என்னாச்சு அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா சரி எல்லோரும் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாரு. உடனே அவ்வளோ நேரம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தவர் அமைதியாக வந்துருச்சு. சரி இந்த இடத்த விட்டு நீ போயிடும் இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொன்னோன்னே ஏன் நான் இந்த இடத்த விட்டு போனேன், இது ஏன் வீடு அப்படின்றாங்க. உடனே வந்துட்டு ஆரணி அப்படியெல்லாம் பண்ண மாட்டா, ஆரணியா இந்த மாதிரிலாம் எதுவுமே நடந்துக்க மாட்டா, நீ வேறு யாரோ அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் உடனே அவர் சொல்கிறாங்க, நான் வேறு யாரோவோ இருந்துட்டு போகிறேன், ஆனால் நீ ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறேன், நீ இப்படியெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு. எல்லாம் மாறிப்போச்சு எல்லாமே மாறிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழறாங்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோவும் வில்லியும் செம்மையாக சண்டை போடுறாங்க. அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா நான் எப்போ இருந்தாலும் எனக்குரிய பொருளை நான் எடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போக ஹீரோ தன்னோட பவர்ஸ் மூலயமா அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணலான்னு பார்க்க அவங்க அப்படியே மறைஞ்சு போய்ட்டுறாங்க. ஸ்டாப் உடனே இப்போ தான் ஹீரோவுக்கு ஞாபகமே வருது. அவர் வேகமாக அங்கேருந்து வராரு. அதுக்குள்ளே இங்கே பேசி ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு நம்ம ஷேன். அவங்களுக்கு தேவையான காய்ச்சல் வந்துடுது. அப்போ வந்துட்டு நம்மளோட ஹீரோயின் தான் தேவையான உதவியெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. அந்த மயக்கத்தில் இருந்தவர் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயினை பார்க்கும்போது ஆரண்யாவை பார்க்குற மாதிரியே இருக்குது. ஆரண்யான்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு அவங்கள தொடங்குறாங்க. உடனே அவங்க கையை தட்டி விட்டுறாங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு, நான் உன்னை வந்து நேசிக்கிறேன், நான் உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னும்போது நீ வந்து அவளை விரும்புறியா அப்படின்னு சொல்லும்போது ஆனால் நீ ஏன் அவளை விட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. நான் அவளை காப்பாற்றணுன்றதுக்காக தான் தள்ளி நின்னேன் அப்படிங்கிறாரு. இதை இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து சாச்சா கிட்ட கேட்குறாரு எங்கே ஹீரோயின்னு சொல்லிட்டு. அவங்க ஷென்னை பார்க்க போயிருக்காங்கன்னு அவர் கரெக்டாக அங்கே வராங்க. இவர் அவரை தொடலான்ட்டு வரும்போது கரெக்டாக ஹீரோ வந்து அவங்க மண்டையிலேயே ஒன்று தட்டி மயக்கம் போட வச்சுறாரு. அவங்க சாய வரும்போது கீழே படுக்க வச்சுறாரு. எதுக்குடா அவனை இப்போ தள்ளினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க அவன் சரக்கடிச்சிருக்கான்ப்பா, ஏதாவது தேவையில்லாத பேசிகிட்டு இருந்தால அதனால தான் அப்படின்னு. ஏன்னா இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு அதெல்லாம் முடியாது, நான் செஞ்சது தான் சரி அப்படின்னு. அட ஏன் அவனுக்கு தெரியும் நான் ஆரண்யா இல்லைன்னு. ஓ அப்படின்றாரு. அவன் என்னால் தான் சரக்கு அடிச்சிருக்கான், நான் ஆரண்யா இல்லைன்னு சொல்கிறதுனால தான், அதனால தான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. சரி நீ இப்படியெல்லாம் ஓவராக டீப்பாக நடந்துக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. இல்லை நான் அப்படி தான் பண்ணுவேன், நான் இங்கேருந்து போகவே விரும்பலை, இங்கே இருந்தால் தான் வந்துட்டு நீ வந்து சீஸாவும் நான் ஆரண்யாவும் இருக்க முடியும், அங்கே போயிட்டா நான் ஒரு குட்டி நரிக்குட்டி ஆகிடுவேன், நீங்கள் வந்து பெரிய அரசரை தீஜுனா மாறிடுவீங்க, அதனால் நான் இங்கேருந்து வர விரும்பலை அப்படின்னோடனே இப்போ நீ அவனுக்கு மோட்டிவேஷன் கொடுத்தினா நார்மல் லைஃப்க்கு போனதுக்கப்புறம் அவன் ரொம்ப கஷ்டப்படுவான், நீ இல்லாமல் அவன் எப்படி இருப்பான், ஆரண்யா தான் இறந்து போயிட்டால, நீ கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிட. ஹீரோட அங்கேருந்து அழுக. அவர் வெளியே போயிட்டு அங்கே நின்று பார்க்குறாரு. அப்புறமா தனியாக உட்காந்து தான் யோசிச்சு பார்க்குறாங்க. ஆமாம் ஹீரோ சொல்கிறது சரி தான், ஆரண்யாவே இறந்து போயிட்டாங்க, எப்படி அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அதே மாதிரி ஹீரோவும் வந்துட்டு
இங்கே நடக்கிற விஷயத்தில் பார்த்தா நம்ம மிரரை சீக்கிரம் உருவாக்கி ஆகணும். ஏன்னா இப்போ வில்லிக்கு ஹீரோயின் இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சு, ஹீரோயினை காப்பாற்றுறது நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் நம்ம தேர்ட் பிரின்ஸும் நம்மளோட ஃபேங்குமலையில் தேர்ட் பிரின்ஸும் மெங்கும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது எப்படியும் ஒரு சீக்கிரம் வந்து வரலான்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக யானும் ஜீஹோ கூட வராங்க. அப்போ ஜீஹோ சொல்கிறாங்க, பிரின்ஸ்க்கு என்ன ஹீரோக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாத, அவர் கண்டிப்பாக வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஆறுதல் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. விடிய காலையில் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஷென் எந்திரிச்சு பார்க்குறாரு. எந்திரிச்சு பார்த்துட்டு நைட் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்கள் ரொம்ப ராவடி கட்டிட்டீங்க, ஹீரோயின் தான் உங்களை பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ வந்துட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டேனா, சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெமரி லேம்ப் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அவர் பார்த்துட்டு இருக்காரு. அதோட இந்த பாட்டு முடியுது. அடுத்தடுத்த பாட்டை பக்கத்துக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.